கடலூரில் மருத்துவர் வீட்டில் 150 சவரன் தங்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட வழக்கில் 5 பேர் கும்பல் கைது செய்யப்பட்டுள்ளனர். 10 நாட்களாக மேற்கொண்ட அதிரடி வேட்டையில் கொள்ளையர்கள் சிக்கியது எப்படி? கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே புதுப்பிள்ளையார் குப்பத்தைச் சேர்ந்தவர் ராஜா. 45 வயதான இவர் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பணியாற்றி வருகிறார். வேலை நிமித்தமாக விழுப்புரத்தில் வாடகை வீட்டில் தங்கி பணியாற்றி வருகிறார். இந்த நிலையில் கடந்த 24ஆம் தேதி சொந்த ஊரான புதுப்பிள்ளையார் குப்பத்தில் உள்ள இவரது வீட்டில் திருட்டுச் சம்பவம் நிகழ்ந்தது. அன்றைய தினம் மருத்துவரின் வீட்டிற்குள் புகுந்த கொள்ளையர்கள் 150க்கும் மேற்பட்ட சவரன் தங்க நகைகள் மற்றும் ரொக்கப் பணத்தை கொள்ளையடித்து சென்றனர். இதுகுறித்து காடாம்புலியூர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. புகாரின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். மேலும் மோப்ப நாய்கள் வரவழைக்கப்பட்டு சோதனை செய்யப்பட்டது. அத்துடன் தடயவியல் நிபுணர்கள் மூலம் தடயங்கள் சேகரிக்கப்பட்டன. தொடர்ந்து சிறப்பு தனிப்படை அமைக்கப்பட்டு கொள்ளையர்களை பிடிக்க போலீசார் தேடுதல் வேட்டையில் இறங்கினர். பின்னர் கொள்ளை சம்பவம் அரங்கேறிய பகுதியில் உள்ள சிசிடிவி கேமரா காட்சிகள் மற்றும் செல்போன் டவர்களையும் போலீசார் ஆய்வு செய்தனர். இந்நிலையில் பன்ருட்டி கும்பகோணம் சாலையில் சாத்திப்பட்டு அருகே போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அந்த வழியாக வந்த காரை சந்தேகத்தின் பேரில் மடக்கி பிடித்து விசாரணை மேற்கொண்டனர். அப்போது அதில் 95 சவரன் தங்க நகைகளை உருக்கி பதுக்கி வைத்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. அது குறித்து விசாரித்த போது காரில் இருந்தவர்கள் முன்னுக்கு பின் முரணாக பேசியுள்ளனர். பின்னர் போலீசார் தங்களது பாணியில் விசாரித்த போது மருத்துவர் வீட்டில் நடந்த திருட்டுச் சம்பவம் தொடர்பாக 10 நாட்களாக தேடப்பட்டு வந்த கொள்ளையர்கள் தான் அவர்கள் என்பது தெரிய வந்தது. இது தொடர்பாக வேலூரைச் சேர்ந்த சுரேஷ்குமாரை போலீசார் கைது செய்தனர். அவரின் கூட்டாளிகளான முருகன், அசோக், தினேஷ்குமார் மற்றும் ஜெகதீசன் ஆகியோரையும் கைது செய்தனர். விசாரணையில் இந்த கொள்ளை சம்பவத்திற்கு சுரேஷ்குமார் மாஸ்டர் மைண்டாக இருந்தது தெரிய வந்தது. அத்துடன் திருட்டு நகைகளை உருக்கியும் எங்கும் விற்க முடியாமல் இருந்துள்ளது. இதனால் கும்பகோணத்துக்கு திருட்டு நகைகளை விற்பனை செய்ய எடுத்துச் சென்ற போது கையும் களவுமாக சிக்கியுள்ளனர். பின்னர் 5 பேர் மீதும் வழக்கு பதிந்து போலீசார் கைது செய்தனர். இது தொடர்பாக காடாம்புலியூர் காவல் நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் சிறப்பாக செயல்பட்டு கொள்ளையர்களை பிடித்த போலீசாருக்கு பாராட்டு தெரிவித்தார். அந்த 5 நபர்களிடம் சோதனையிடும் பொழுது இந்த 750 கிராம் தங்க பார்கள் அவங்களிடம் இருந்தது. அது பார்த்தோம்னா 94 சவரன் நகைகள். இந்த காரையும் பறிமுதல் செய்திருக்கிறோம். இவர்களும் இந்த மருத்துவர் வீட்டில் குற்றத்தை செய்ததை ஒப்புதல் அளித்திருக்கிறார்கள். முதல் கட்ட விசாரணையில் 7 பேர், இதுக்கு பின்னணியில் வேற யாராவது இருக்காங்களா அப்படின்றதையும் விசாரணை பண்ணிட்டு வரோம். இருந்தால் கண்டிப்பாக அவர்கள் மீது நடவடிக்கை இருக்கும். கடலூரில் மருத்துவர் வீட்டில் நகை திருட்டில் ஈடுபட்ட கொள்ளையர்கள் கூண்டோடு சிக்கியதால் பொதுமக்கள் நிம்மதி பெருமூச்சு விட்டுள்ளனர்.